இது வரைக்கும் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, பல டாக்டர்கள் வந்து கைவிட்டுட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு, அருள் புரிவார் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓம் நம சிவாயா யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய பதிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரத்தோட சிறப்பு அப்படின்றதையும், பங்குனி உத்திரத்தோட நேரம், வழிபடும் முறை, அன்றைய என்னென்ன கடைபிடிக்க வேண்டியவை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் என்றாலே கல்யாண விரதம் என்று ஒரு சொல் இருக்கிறது. ஏன் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அன்றைய நாட்களில் தான் தெய்வத்தோட திருமணம் எல்லாம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான், சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் அப்புறம் ஸ்ரீராமர், சீதா தேவி, முருகப்பெருமான், தெய்வானை அம்மா அவர்களோட திருமணம் நடைபெற்றதாக அன்னைக்கு தான் கூறப்படுகிறது. அந்த வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது தான் பங்குனி உத்திரம் என்று சொல்கிறார்கள். அந்த பங்குனி உத்திரத்துல நேரம் மற்றும் வழிபாடு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11/4/2025 அழகன், குமரன், குகன், சரவணன், சண்முகன் என்று பல நாமங்களால் அழைக்கப்படக்கூடிய முருகக் கடவுளின் கருணை பெறணும் அப்படின்னா, முக்கியமான இந்த பங்குனி உத்திரத்தில் காவடி எடுக்கும் அப்படின்ற பால் காவடி, புஷ்ப காவடி, மலர் காவடி என்ற பல காவடிகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோவிலையும் முருகப்பெருமானுக்கு காவடி செலுத்தணும். அப்படி காவடி செலுத்தும் போது நம்ம காவடியோட சுமையை சுமக்கும் போது அவன் நம்மளுடைய மனச்சுமையை சுமந்து நமக்கு நல்லொரில் புரிவான் அப்படின்றத நம்பிக்கை இன்றும் இருக்குது. அடுத்தது என்ன, மந்திர ஜபம் பண்ணணும். மந்திர ஜபம் அப்படின்றது என்ன விதமான அப்படின்னா, கந்த புராணம், சிவபுராணம், எந்தெந்த தெய்வங்களுக்கு உரிய எந்தெந்த வழிபாடு முறை இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ முருகப்பெருமானுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், புகழ், இது திருமணத்தை கண்குளிர பார்த்தாலே விரத முறைகள். விரத முறை அப்படி என்பது நம்ம எந்த காலையில் எந்தவித உணவும் இல்லாமல், உணவும் சாப்பிடாமல் நம் விரதத்தை மேற்கொண்டால் அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. அனைத்து தெய்வங்களின் திருமணம் நடைபெற்றாலும் முருகப்பெருமானுடைய திருமணம் மட்டும்தான் நமக்கு சிறப்பாக கூறப்படுது. அப்படின்னா என்னங்க முருகப்பெருமான்? முருகப்பெருமான் என்றாலே பங்குனியில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கடவுள். வருடத்தில் எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் இறுதி மாதமாக தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு இறுதி மாதமாக சொல்றதுனால பங்குனி உத்திரம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக கூறப்படுகிறது. ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு அங்கு நடைபெறக்கூடிய சிவன் பார்வதி கல்யாணம், அப்படி இல்லை என்றால் முருகன் தெய்வயானை, அது போன்ற வள்ளி தெய்வயானை நடைபெறக்கூடிய அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டா அப்படின்னா, அந்த திருமண உற்சவத்தில் நம்ம கலந்து கொண்டா கல்யாணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றும் இருக்கக்கூடியது. ஏராளமான பேர்களுக்கு கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது. இன்றும் அது எல்லார் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது அபிஷேகம் அப்படின்றால், கோவில்ல நடைபெறக்கூடிய தெய்வத்துக்கு நம்மளால் முடிந்த சில அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது என்ன மாதிரியான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, பால், தயிர், இளநீர், இது போன்ற அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனால அந்த தெய்வத்தோடைய மனசு குளிர்ந்து நமக்கு நல்லொருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணம் ஆகாத ஆண்களோ இல்லை பெண்களோ என்ன பண்ணலாம், அன்றைய பூஜைக்கு ஒரு தம்பதியினரை கூப்பிட்டு ஒரு தாம்பூல தட்டுல ஒரு வேஷ்டி, புடவை, அது மாதிரி பொருட்களை வச்சு அவங்கள எம்பெருமான், சிவன் மற்றும் பார்வதி தேவிய நினைச்சு அவங்கள அதே போல பாவிச்சு அவங்கள வணங்கி வயிறு நிரம்ப உணவு அளிச்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றால் சிவன் பார்வதியோட ஆசீர்வாதம் பெற்றது போல இருக்கும். திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு திருமணம் ஆகும். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம். ஒரு மலரை எந்த மாதிரியான ஒரு மலரை சுற்றி நிறைய விதமான வண்டுக்கள் என்னக்கு பண்ணுங்க, போயிட்டு அந்த மலர்ல நிறைய அந்த தேனை எடுப்பதற்காக எப்படி கூட்டம் கூட்டமா சுற்றி கொண்டிருக்குமோ, அது போலயே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பெண்கள் எல்லாருமே சுத்தி கொண்டு போய் உட்கார்ந்து கொள்ளலாம். அப்பா முருகா, நீ தானே கல்யாணம்லாம் பண்ணிட்ட, கல்யாணம் உனக்கு நடந்து கொண்டதுக்கு நீ எப்படி தேவயானை கல்யாணம் பண்ணியோ அதே போல எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல மணமகன் வேணும்,
எனக்கு வந்து சிறந்ததாக வந்து என்னை எப்பொழுதும் வந்து நல்லா பார்த்துக்கூடிய ஒரு மணமகன் வேணும், என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மருமகன் வேணும் அப்படின்ற எதிர்பார்க்குறவங்க முருகப்பெருமானை நல்லபடியாக வேண்டிக்கலாம். பெண்களுக்கு மட்டுமாங்க, ஆண்களுக்கும், சில திருமணமாகாத ஆண்களுக்கும் முருகப்பெருமான் வந்து நிறைய அருள் புரிவான். ஏனென்றால் அவன்தான் கருணை கடல். இங்க எல்லார் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் வேண்டி அதுல ஒரு திருப்புகழ், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருப்புகழ். அந்த முருகப்பெருமானுக்கு சிறந்த ஒரு திருப்புகழ் அப்படின்னா அருணகிரிநாதர் சுவாமிகள் இல்லாம முருகப்பெருமான் பெருமைகளை வந்து பேச முடியாது. அருணகிரிநாதருக்கு வாழ்வளித்த கருணை கடல் முருகன். இரல்மாறணைந்து மலர்வாளி சிந்த என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புகழ் வந்து சரியாக பங்குனி உத்தரத்திலிருந்து 48 நாள் தொடர்ந்து நீங்க கடைபிடித்தீங்கள் அப்படின்றனா கண்டிப்பா திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கும் கண்டிப்பா திருமணம் ஆகும் அப்படின்றத நம்பிக்க முடியாத நம்பிக்கை. இன்றளவும் பெரும்பாலான பலனடைந்தவர்கள் ஏராளமானவர்கள். அதில் வந்து 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. முருகப்பெருமானின் குழந்தை வரம் அருளிய ஒரு தம்பதியினர், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு தம்பதியர் வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யாரை வழிபட்டால் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வந்து வேண்டி ஒரு குழந்தை வரம் கிடைக்குது. 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர் திண்ணனார் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணனார். கண்ணனாருடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுக்கே கண்ணை அளித்ததனால் கண்ணனார் அப்படின்று சொல்லக்கூடிய அவர். அவங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகன், தத்தை. நாகன், தத்தை இருவரும் முருகப்பெருமானின் அருள் வேண்டி கண்ணனார் பிறந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இது மட்டுமா அப்படின்னா, இது வரைக்கும் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பல தெய்வங்களை வேண்டி கொண்டு இருக்கிறோம், அப்படி பல தெய்வங்கள் வேண்டியும் யாரும் வந்து எங்களுக்கு கருணை பொழியலை அப்படின்னா திருப்புகழ் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பல டாக்டர்கள் வந்து கைவிட்டுட்டாங்க. பல இடத்துல போயிட்டு நம்ம நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், டாக்டர்கள் கைவிட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது, இது வரைக்கும் குழந்தை இல்லாத நாங்கள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு முருகப்பெருமான் வந்து குழந்தை அருள் புரிவார் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு திருப்புகழை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜெகமாயை உற்ற என் அகவாழ்வில் வந்த அப்படின்ற ஒரு திருப்புகழை நம்ம பதிகம் பண்ணலாம். இதை தொடர்ந்து அடுத்த வருடத்துக்குள்ளேயே இதை கண்டிப்பாக இந்த திருப்புகழை வந்து பாராயணம் பண்ணி அடுத்த வருடத்துக்குள்ளே அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். எம்பெருமான் கருணை கடலான அழகன் எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து குழந்தை வரம் அருள்வான் என்று எல்லாம் வல்ல திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அப்படின்றத வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இன்னொரு சிறப்பான பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.